ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சார் பேஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். என்னோட ஹஸ்பண்டு தான் அன்னைக்கு திண்டுக்கல் பிரியாணி செஞ்சாங்க. நம்ம யூஸ்வலாக செய்கிற பிரியாணி செய்யாமல் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி வேறு ஊர் பிரியாணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு திண்டுக்கல் பிரியாணி ட்ரை பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டு சிக்கன் லெக் பீஸ் வாங்கிட்டு வந்தோம். அதை 65க்கு மேக்னேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நான் அதை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பிள்ளைங்க வந்து பார்த்தாங்க, இது சிக்கன் லெக் பீஸ் தானா, இவ்வளோ பெருசாக இருக்குது, வான்கோழியோட லெக் பீஸா அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு. ஆனால் அது வந்து மட்டன் ஷாப்புங்க, சிக்கன் லெக் பீஸ் தான். நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே என்னென்ன சேர்க்குறேன் அப்படிங்கிறத சொல்லாமல் விட்டுட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது கிறிஸ்பியாக கிடைக்கும். இதை நீங்கள் ஒரு டிப்பாக கூட எடுத்துக்கலாம். லெக் பீஸ் பெருசாக இருக்கிறதுனால நம்ம மேலே இருக்க அந்த சதை பகுதியில் கீறி விட்ட மாதிரி விட்டுக்கணும். அந்த மாதிரி செய்யும்போது நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது சிக்கன் ஸ்பைசியாக இருக்கும். சிக்கனை நான் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கலை, வெளியில் தான் இருந்துச்சு. ஃப்ரை பண்ணும்போது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்காங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் அனசின், பே லீஃப்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. திண்டுக்கல் பிரியாணியில் இலை சேர்க்க மாட்டாங்களாம். திண்டுக்கல் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறாங்க. அதை ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சுருந்ததுனால நான் அதை வந்து வீடியோ எடுக்கலை. கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது மூணையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நம்ம சேர்த்த கரம் மசாலா பொரிஞ்சதும் 5 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். எவ்வளவு பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளவு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். ஆனியனை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு ஒரு 6 கார்லிக்கை முழு கார்லிக்காக சேர்த்துக்கணும். அதையும் வதக்கிட்டு பச்சை மிளகா 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். 1 கிலோ ரைஸுக்கு 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகா கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். திண்டுக்கல் பிரியாணியோட டேஸ்ட்டே நல்லா வெங்காயத்தை வதக்குறதுல தான் இருக்குது. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அதுக்கு பிறகு நம்ம புதினாவை சேர்க்கணும். புதினாவும் நல்லா வதங்கின பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்க்கணும். இதோட ரேஷியோ பூண்டு 2 பங்கு, இஞ்சி 1 பங்கு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். ஏன் இந்த ரேஷியோவில் இஞ்சி பூண்டு அரைக்கிறோம் அப்படின்னா பிரியாணி சாப்பிட்டதுக்கு பிறகும் நெஞ்சு எரிச்சல் இல்லாம இருக்கும். திண்டுக்கல் பிரியாணி செய்யும் போது இது ஒரு டிப்பா கூட எடுத்துக்கலாம். நீங்க சிங்கப்பூர்லயும் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால இளநீ வாங்கி குடிப்போம். அது ஃப்ரெஷ் இளநீ எப்போதுமே கிடைக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக போனால் தான் கிடைக்கும். அதுவுமே கொஞ்சம் லேட்டாக போனதுனால ஃப்ரெஷ் இளநீ கிடைக்கல. இது சூப்பர் மார்க்கெட்டில் தாய்லாந்து இளநீன்னு பேக் பண்ணி இருக்கும், அதை வாங்கிட்டு வந்தோம். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற இளநீ என்னோடய பசங்க குடிக்க மாட்டாங்க. இது டேஸ்ட் எப்படி இருக்கும்னா பதநீர்னு சொல்லுவோம்ல, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக கோகோனட் வாங்கி நம்ம குடிக்கிற மாதிரி இருக்காது. தண்ணியுமே கம்மியாக தான் இருக்கும். பிரியாணி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கின பிறகு சிக்கன் பீஸை போட்டு அதையும் இந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணணும். 10 நிமிஷத்துக்கு சிக்கனை வேக வைக்கணும். அதுக்கு பிறகு சிக்கன் லெக் பீஸை சேர்க்கணும். சிக்கன் லெக் பீஸு சீக்கிரமாக வெந்துடும். அதோட நம்ம பிரியாணி செஞ்சு முடித்ததுக்கு பிறகு இந்த சிக்கன் லெக் பீஸ் வந்து நமக்கு முழுசாக அப்படியே இருக்கும், உடையாமல். இதை நீங்கள் டிப்ஸாக கூட எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிற இந்த மசாலா பவுடர் தான் இந்த திண்டுக்கல் பிரியாணியோட ஹைலைட்டே. அந்த கலர் வர்றதுக்கும் இதுதான் காரணம். சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், மஞ்சத்தூள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த ஒரு மசாலா பவுடரே போதும். இந்த பிரியாணிக்கு தக்காளி சேர்க்காம தான் செய்யணும், அப்போ தான் அந்த கலர் கிடைக்கும். கலர் பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்கும். அதே கலர்லேயே கிடைக்கும் நம்ம இந்த மசாலா சேர்க்குறது. திண்டுக்கல் பிரியாணியோட ஸ்பெஷல் ஜீரக சம்பா ரைஸில் செய்கிறது தான். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பிரியாணி சாப்பிட சாப்பிட நமக்கு திகட்டாமல் இருக்கும். இப்போ எல்லா மசாலாவும் நல்லா வதங்கிருச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி சேர்க்கணும்.
திண்டுக்கல் பிரியாணி எப்போ போய் சாப்பிட்டாலுமே நல்லா மாய்ஸ்சராக இருக்குமா. அதுக்கு ரீசன் வந்து சொல்கிறாங்க, மட்டன் கொழுப்பு இருக்குல்ல அதை வந்து சேர்த்துக்குவாங்களாம். வெங்காயம் வந்து வதக்கும் போதே அந்த மட்டன் கொழுப்பை சேர்த்து தான் வதக்குவாங்களாம். அதனால தான் நல்லா மாய்ஸ்சராக இருக்குது. நாங்கள் டால்டாவோ நெய்யோ வந்து நிறைய சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதையுமே நீங்கள் ஒரு டிப்பாக கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். என்னடா அது சிக்கன் செஞ்சிட்ருக்கும்போது திடீர்னு பாசி பயிரை எடுக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இருக்க கொஞ்சம் முடியையாவது காப்பாற்றிக்கணும். அதனால் ஹேர் பேக் போடுறதுக்காக பாசிப்பயிரும் தயிரையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதை நம்ம தலையில் தடவி வச்சுட்டு 20 மினிட்ஸுக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணால் நல்லா ஷைனிங்காக நல்லாயிருக்கும். என்னோடய பொண்ணுக்கும் சண்டேல தான் ஹேர் கேர் பண்ண முடியும். அவளுக்கு டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால 4-5 ஆயில் சேர்த்து கறி லீவ்ஸ் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு ஸ்ப்ரே பண்ணேன். ரோஸ்மேரி ஆயில் அது ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஆலுவேரா ஆயில், டீ ட்ரீ ஆயில், பெப்பர்மின்ட் ஆயில் இது இச்சினஸ்லாம் இருந்தாக்க கம்மி பண்ணும். தண்ணியில் கருவேப்பிலையை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி இந்த ஆயிலெலாம் 2-3 ட்ராப்ஸு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு 1 ஹவருக்கு அப்படியே வச்சுட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணோன்னா ஹேர் ஃபால் ஆகிறது கண்ட்ரோல் ஆகுது. ரொம்ப நிறைய கொட்டும். பாருங்கள், இப்படி உருகுனாலே நிறையா வரும். நல்லா கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஆயில் நேமு அதோட மெஷர்மெண்ட்டு எல்லாமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் தர்றேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பாசிப்பயிறு பேக்கு என்னோடய ஹேருக்கு போட்டுக்கிட்டேன். ரெகுலராக போடுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எப்போ எனக்கு தோணுதோ அப்போ போடுவேன். ஆனால் ரெகுலராக போட்டோம்னா ஹேர் ஃபால் ஆகிறது கண்ட்ரோல் ஆகும். ஹேருமே ஷைனிங்காக இருக்கும். சீக்கிரமே ஒயிட் ஹேர் வராமல் இருக்கும். இதுதான் நான் பண்ணுற ஹேர் பேக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணுறேன். பிரியாணிக்கு தண்ணி சேர்த்தது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சாறு எடுத்து அதோடு சேர்த்துக்கணும். லெமன் சேர்த்த பிறகு ஜீரக சம்பா ரைஸு 1/2 hour ஊறி இருக்குது, அதை இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எப்போதுமே பிரியாணி செய்யும்போது நான் தான் ரைஸு சேர்ப்பேன். இவங்க சேர்க்குறது பாருங்கள், ரைஸ் வந்து அந்த பாக்ஸில் இருக்கிறதுனால ஒரு சின்ன பவுல் எடுத்து அதிலேருந்து தண்ணி எடுத்து ஊற்றி அதுக்கு பிறகு ஊற்றிட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம மெஷர் பண்ணி தண்ணி முதல்ல சேர்த்துட்டோம். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தோன்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் அதில் இருக்க அந்த கொதிக்கிற தண்ணியையே எடுத்து சேர்த்துட்ருக்காங்க. நம்ம செய்கிற மாதிரி கரெக்டாக அவங்களுக்கு செய்ய வரலை. நம்மனா கையை வச்சு அப்படியே தள்ளி விட்டுருவோம். அவங்க தள்ள தெரியாமல் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நான் செய்கிறேன் அப்படின்னதுக்கு இல்லை நாங்களே செய்கிறோம் பாரு அப்படின்னு செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு சைடு பிரியாணி செஞ்சுட்டு இருக்கும்போதே நான் இன்னொரு சைடு குழம்பு வச்சுட்டு சிக்கன் 65ஐயும் பொரிச்சிட்டு இருந்தேன். எப்போதுமே பிரியாணி செய்யும்போது கறியை குழம்பாக தான் செஞ்சுக்கிறது. அப்போ தான் நைட்டுக்கு நம்ம சப்பாத்தி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால சால்னா வச்சா யாருமே ஊற்றிக்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி கறி குழம்பாக வச்சிடுறது. இன்னொரு அடுப்பில் 65 நல்லா ஜம்முன்னு சூப்பராக வந்திருக்கு. பிரியாணி தண்ணியோடு இருக்கும்போது ஒரு 3 டைம்ஸு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு மூடிட்டு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ரைஸ் வெந்து மேலே வந்திருக்கும். அப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே நெய்யை இந்த மாதிரி ஊற்றி தடவிட்டு தம் போடணும். அதுக்கு நல்லா கனமான தோசைக்கல்லை எடுத்து அந்த சைடு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பிரியாணி செஞ்ச பாத்திரத்தை வச்சு அது மேலே ஒரு மூடி டைட்டான மூடியாக மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணியை வச்சோன்னா நல்லா ஒரு 10 மினிட்ஸுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணியே பார்க்கணும். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு பிரியாணி சூப்பராக கிடைக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணி 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறதுக்கு திண்டுக்கல் பிரியாணி மாதிரியே கலர் அப்படியே வந்திருக்குது.
ரைஸும் உடையவே இல்லை, உதிரி உதிரியாகவே இருக்குது. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே லெக் பீஸ் எல்லாம் உடையவே இல்லை, அந்த பீஸ் அப்படியே தான் இருந்தது. நீங்களும் நாங்கள் செஞ்ச மாதிரியே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு திண்டுக்கல் பிரியாணி சூப்பராக கிடைக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய ஹஸ்பண்ட் செஞ்ச பிரியாணி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.